ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாடல் 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து மாடல் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் வந்து கேட்டாங்கன்னா எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த மாடல் 4ல் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டுகள், வட்டி வீதம், அசல் தொகை, மொத்த தொகை இந்த மாதிரி எல்லாமே குடுத்திருப்பாங்க. குடுத்துட்டு தனி வட்டி என்ன? அதோட மாதங்கள்ல கேட்டா எப்படி செய்யணும்? வாரங்கள்ல கேட்டா எப்படி செய்யணும்? அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பார்த்திருப்போம். இனிமே பார்க்க போறதுல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஆண்டுகளை குடுக்காம கொஸ்டின் கொடுத்து இதோட ஆண்டு என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் 5000 ஆனது 5800 மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, அசல் தொகையும் கொடுத்துருக்காங்க. நம்மள வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண்டுகளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் 4ல வந்து நம்ம ஆண்டுகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடல் 5ல வந்து அசல் தொகை அதே மாதிரி ஆண்டுகள் கொடுத்து வட்டி வீதம் கொடுத்து மொத்த தொகையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அசல் தொகையை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி வீதத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாடல் 6ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து மாடல் 4ல வந்து ஆண்டுகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் 5000 ஆனது 5800 மாறும்? இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அசல் தொகை 5000ன்னு கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் பாத்தீங்கன்னா 8%. ஆண்டு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 5800 மாறும். 5000 ஆனது 5800 மாறும்னா இங்க வந்து என்னது? இது வந்து மொத்த தொகை, அதாவது அமௌண்ட். ஓகேங்களா? அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு வந்து தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மொத்த தொகைக்கு ஃபார்முலா என்ன? A=P+I. அதே மாதிரி நமக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா I=A-B. ஓகேங்களா? அதாவது அமௌண்ட்ல இருந்து அசல் தொகையை கழிச்சோம்னா நமக்கு வந்து தனி வட்டி வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப A-B. A வந்து என்ன? 5800. அசல் தொகை வந்து என்னன்னா 5000. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து தனி வட்டி வந்து 800 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு வந்து இப்ப கொஸ்டின்ல வந்து அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அசல் தொகை, வட்டி வீதம், அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மள வந்து ஆண்டு வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? தனி வட்டியும் வேணும். ஓகேங்களா? தனி வட்டி இருந்தாதான் ஆண்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப தனி வட்டி ஒரு சில டைரக்டா பாத்தீங்கன்னா தனி வட்டி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆண்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த ஸ்டெப் வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தனி வட்டி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா நம்ம வந்து ஆண்டை கண்டுபிடிச்சிடலாம். பட் தனி வட்டி இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப் வந்து செஞ்சுதான் ஆகணும். தனி வட்டியை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதாவது அமௌண்ட்ல இருந்து அசல் தொகையை கழிச்சோம்னா நமக்கு வந்து தனி வட்டி வந்து கிடைச்சிரும். அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து தனி வட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா N=I/R×B. ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். அதாவது தனி வட்டியை மேல வச்சுக்கோங்க, வட்டி வீதத்தையும் அசல் தொகையும் கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து தனி வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்ச தனி வட்டியை மேல வச்சுக்கோங்க, வட்டி வீதத்தையும் அசல் தொகையும் கீழே வந்து வச்சுக்கணும். அப்ப தனி வட்டினா 800, வட்டி வீதம் 8%, அசல் தொகை 5000. அதுக்கப்புறம் எப்போதும் போல இதை நம்ம அடிச்சு சுருக்கி போட்டோம்னா நமக்கு விடை என்ன வந்துரும்? 2 ஆண்டுகள் அப்படின்னு கிடைச்சிரும். இது பாருங்க. இதை கூட நான் சுருக்கி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதை இந்த 8க்கு இந்த 80 அடிச்சோம்னா நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 4×5 5×2 10. அப்ப இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 மட்டும்தான் இருக்கும். அப்ப 2 ஆண்டுகள் அப்படிங்கறதா நமக்கு விடை. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில்
ரூபாய் 6720 உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுல வந்து அசல் தொகை என்ன கொடுத்துருக்காங்க, 5600. வட்டி வீதம் 6%. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6720. இப்போ நம்ம வந்து ஆண்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இல்லை, தனி வெட்டியும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து தனி வெட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆண்டு கண்டுபிடிக்கணும். தனி வெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அமௌண்ட்ல இருந்து அசல் தொகையை கழிச்சோம்னா நமக்கு தனி வெட்டி கிடைச்சிடும். ஸோ அப்போ நம்ம கழிச்சு போட்டோம்னா தனி வட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1120 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டு கண்டுபிடிக்கணும். ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தனி வட்டியை மேலே வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வட்டி வீதத்தையும் அசல் தொகையும் கீழே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு சுருக்கி போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/3 அப்படின்னு வரும். ஓகேங்களா. 10/3 அப்படிங்கிறது நமக்கு வந்து பின்னத்துல இருக்கு. ஸோ கொஸ்டின்ல வந்து இது மாதிரி கொடுத்தா டைரக்டா அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது கலப்பு பின்னத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 3 9, 9ஓட ப்ளஸ் 1 வந்து ப்ளஸ் பண்ணாதான் நமக்கு 10 வரும். அப்போ 10/3. அப்படின்னா என்ன வரும், 3 1/3 ஆண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து விடையா வரும். ஸோ அப்படி இல்லைன்னா இதை அடிச்சு பாருங்க. இங்க வந்து 1 3 3, இதையும் 6, 3 9, பேலன்ஸ் 1 இருக்கா. அப்போ இந்த 1/3 அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 3 1/3 ஆண்டுகள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் 3600 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 2000, வட்டி வீதம் 10, அமௌண்ட் வந்து 3600, ஆண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போதும் போல பார்த்தீங்கன்னா தனி வட்டி கண்டுபிடிச்சோங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆண்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தனி வட்டியை மேலே வச்சுக்கணும், அசல் தொகையையும் வட்டி வீதத்தையும் கீழே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இதை எப்போதும் போல சுருக்கி போட்டோம்னா நமக்கு வந்து 8 ஆண்டுகள் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே வந்து அடிச்சு போட்டு பாருங்க, ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம். இது வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறேன். செஞ்சு பார்த்து ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. விஜய் ரூபாய் 10,000-ஐ 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் 11,000-ஐ பெறுவார்? ஸோ இதுக்கான ஆன்சரும் நான் கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறமா நீங்க வந்து செஞ்சு பாருங்க. ஸோ ஃபிஃப்த் சம், இதுவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறேன். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2500 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் ரூபாய் 4000 மாறும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் வந்து ப்ராக்டிஸ் சம் தான். இதையும் செஞ்சு பார்த்து ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாடல் 4ல் வந்து ஆண்டுகள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோவா வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கல, அசல் தொகையில் வந்து தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் மாடலில் நம்ம பார்க்கலாம். ஸோ மாடல் 4ல் வந்து ஆண்டுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.